ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பீட்ரூட் ஸ்மூத்தி. பீட்ரூட்டுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கெல்லாம் தெரியும் பீட்ரூட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு. பீட்ரூட்டில் அயன் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட உடம்புல ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த அயன் மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி அண்ட் மெக்னீஷியம், பொட்டாசியம் அண்ட் இந்த பீட்ரூட்டில் டயட்ரி ஃபைபர் கூட அதிகமாக இருக்குது. இதனால் பீட்ரூட் வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ஃபுட்டுன்னே சொல்லலாம். இந்த பீட்ரூட்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட பிளட் ப்ரெஷரை இது கம்மி பண்ணும். இந்த பீட்ரூட்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு தனி க்ளோவே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்குமே நல்லது. இந்த பீட்ரூட் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாகவே நடக்கும். நிறைய ரிசர்ச்சஸில் பீட்ரூட் ஒரு ஆன்டி கேன்சர் ஃபுட்டாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான நல்லது இருக்கிற பீட்ரூட்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த பீட்ரூட்டை நம்ம பொதுவாக பொரியலாக இல்லைனா நம்மளோட மீல்ஸ்க்கு சைடிஷாக தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. முக்கியமாக பீட்ரூட்டை குழந்தைங்களை சாப்பிட்ற வைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த ரெசிபீஸ் உங்கள் குழந்தைங்க திரும்பியும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான பீட்ரூட் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் ஃப்ரோசன் பனானா போடுங்க. இந்த பனானா நான் கடையில் வாங்கி இதோட தோல் நல்லா கருப்பாக ஆகிற வரைக்கும் நான் வெளியே வச்சுருந்தேன். இந்த பனானாவோட தோல் எவ்வளோ அதிகமாக பிளாக்காக இருக்கோ அவ்வளோ அதிகமாக இந்த பனானா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பனானாவை கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ண பனானா யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளோட ஸ்மூத்திக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் இன்றைக்கி 4 சின்ன பனானாவை ஃப்ரோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் பெரிய பனானா இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பனானான்னு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 கப் ஸ்டீம்டு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் ஸ்டீம்டு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன்னா இந்த பீட்ரூட்டில் நேச்சுரலாக ராவாக சாப்பிடும் போது ஒரு ஏர்த்தி ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஏர்த்தி ஃப்ளேவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு இந்த ஏர்த்தி ஃப்ளேவராக கொடுக்கும் போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதனால் இந்த பீட்ரூட்டை ஸ்டீம் பண்ணிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தி செய்யும் போது பீட்ரூட்டை ஸ்டீம் பண்ணி செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நிறைய பேர் இந்த பீட்ரூட் ஆகட்டும் எந்த வெஜிடபிள் ஆகட்டும் பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் அதிகமாக குறைய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணி சாப்பிடும் போது நீங்கள் பாயில் பண்ணுறதை விட இந்த ஸ்டீம் வெஜிடபிள்ஸில் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னர்ஸ்க்காக நான் 2 டேட்ஸ் 2 அத்திப்பழம் போட்டிருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு செய்யும் போது இது நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தான் குழந்தைங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் எக்ஸ்ட்ரா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் உடம்புக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம்காக நான் பம்ப்கின் சீட் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த பம்ப்கின் சீடு இல்லைன்னா பரவாயில்ல, இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சியா சீட்ஸில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1.5 கப் ஆல்மண்ட் மில்க் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட எந்த மில்க் இருந்தாலும் பரவாயில்ல. பட் உங்களுக்கு பிசிஓஎஸ், பிசிஓடி, தைராய்டு இல்லை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இல்லைனா ஜென்ரலாக நீங்கள் டைரி ஃபுட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீகன் மில்காக ஆல்மண்ட், கேஷ்யூ மில்க், ஓட் மில்க், கோகோனட் மில்க் இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த மில்க் இருந்தாலும் அந்த மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்னோடய ஸ்மூத்தியை கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்பூனில் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவு திக்காக பண்ணுறேன். அதனால் நான் 2 பேருக்கு 1.5 கப் மில்க் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் லிக்விடியாக குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் ஒருத்தருக்கு 1 மில்க் பால் அப்படின்னு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிருங்க. நம்மளோட ஸ்மூத்தி இப்போது சாஃப்டாக சில்கியாக ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி ஜூஸ் செய்யும் போது ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ஃபைபர் போய் வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெடியான ஸ்மூத்தியை நம்ம ஒரு பவுல்லையும் கிளாஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா இதை இன்னும் கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணி இந்த ஸ்மூத்தியை குடிப்பாங்க. இந்த ஸ்மூத்தி கிட்ஸ் ஃபேவரட் மட்டும் கிடையாது, அடல்ட்ஸ்க்கு கூட இந்த ஸ்மூத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டூ ஹெல்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸில் நான் உங்களை பார்க்குறேன்.